guys, welcome back to our channel. We are two states. So இன்னைக்கு வேற லெவல் ஒரு லொகேஷன்ல இருந்து நம்ம vlog ஆரம்பிச்சிருக்கோம். பஞ்சாபுக்குள்ளே நம்ம ஊர் பொள்ளாச்சி பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பஞ்சாபுக்குள்ள. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட இதை பார்த்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வெக்கேஷனுக்கு வெளியே வந்திருக்கோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து அம்பாலாவா பேபி, அம்பாலா பஞ்சாபு. யார் யார் வெக்கேஷனுக்கு வந்திருக்கோன்னா நான் சபரி பாப்பா மட்டும் தான் வந்திருக்கோம். வி ஹவ் கம் ஆன் அ வெரி சோலோ கார் ட்ரிப். அண்ட் வேர் இஸ் பாப்பா? தியாமா அவ நாயை பார்த்துக்கிட்டு இருக்கா. நியர் சண்டிகரா? ஸோ சண்டிகர் பஞ்சாப் இதெல்லாம் நம்ம சண்டிகர் பஞ்சாப் எல்லாம் மேப்பில் தான் பார்த்துருப்போம். மேப்பில் பார்த்து பேசி அந்த மாதிரிலாம் பார்த்து பஞ்சாபி சாங் அந்த மாதிரிலாம் பஞ்சாபி டிஷ்ஷு பஞ்சாபி தாபான்லாம் பேசியிருப்போம். பஞ்சாபுக்குள்ளேயே வந்து நம்ம அதை சாப்பிட்றோம். ஆனால் நாங்கள் சாப்பிட போகிறது இல்லை, வீட்டிலே பூரி சுட்டு கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப் இருக்கணும். பூரி வேர்க்கடலை சட்னி இருக்குது. ஸோ வெல்கம் டு I20 ஹோம் டூர். இது மாயம் இல்லை மந்திரம் இல்லை. காரு உள்ளே ஒரு பெட்டும் இருக்குது, ஒரு 2 தலகாணி இருக்குது, ஒரு பேபி இருக்குது. இது வந்து மோனி வந்து வாங்கின அமேசானில் வாங்கினா 1000 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினா. காற்று ஃபில் பண்ணிக்கலாம், மோட்டர் வரும். வேணா லிங்க் கேளுங்க, அமுச்சு விட்றோம். வெரி வெரி யூஸ்ஃபுல் பா குழந்தை இருக்கிறவங்க. நான் முன்னாடி நிம்மதியாக உட்காந்துட்டேன், பாப்பா அமைதியாக பின்னாடி படுத்து தூங்கிட்டான். அது தங்க வாங்க, அம்மா வாங்க. காஜி ரொம்ப கிளியரா இருக்கு சீரியஸ்லி. காஜி டெல்லி விட்டு வெளியே வந்த உடனே எங்களுக்கு we are seeing the sky. ஏன்னா அங்க பொல்யூஷன் அவ்வளோ ஃபுல்லா இருக்குல்ல. ஆமா, வின்டர் ஸ்டார்ட் ஆனனால உங்களுக்கு ஸ்கை கிளியரா இருக்காது. ஒரு மாதிரி பொல்யூஷன் ஒரு லேயர் இருக்கும். இங்க தான் கொஞ்சம் கிளியரா இருக்கு. தியான்சி ஃபுல்லா நாங்க பொருள் வச்சிருக்கோம். எங்க வந்துட்டீங்க தாங்கம்? பஞ்சாப் வந்துட்டீங்களா? பஞ்சாப் வந்துட்டீங்களா தாங்கம்? நம்ம ஊர் பொள்ளாச்சி பொள்ளாச்சி அப்படின்ற. ஸோ இப்போ நாங்கள் வந்து பூரி சாப்பிட போகிறோம். சாய் சொல்லியிருக்கோம். சாய் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அடுத்து இங்கேருந்து ஒரு 270 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, கிளம்ப வேண்டியதுதான். அப்படும் புள்ளி தனியாக தின்னுட்டு இருக்கானுங்க இப்போ. ஸோ நம்ம டீ அண்ட் பால் வந்துருச்சு. வி ஹேவ் ஹோம்மேட் பூரி அண்ட் ஹோம்மேட் சட்னி, கடலக்காய் சட்னி. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குன்றான். கிளம்பலாமாப்பா? சாப்பிட்டு இப்போ வயிற்ற கலக்குதுன்றான். இன்னும் கொஞ்சம் நேரத்தை தூக்கம் வருதுன்பான். இனி போய் சேர்ந்த மாதிரி தான் நம்ம. நம்ம ஊர்ல நம்ம குருவாயூர்ல இருந்து காட்டுச்சோம் போற தூரம் அது. சரி கிளம்பலாமா? டேய் நீ காலைல ஆய் போயிட்டு வந்திருக்கேன். நான் ஆய் போகாமல் வந்திருக்கேன்டா. எனக்கு வரல. எனக்கு எங்கேயாவது வெளியே போனாலே அது வராது. அவளை எங்கேயும் விட்டுட்டு போயிடலாம். டீ காசு வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ பாப்பா வந்து அந்த பஸ்ஸில் இருக்க எல்லா குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. எல்லாம் அவளை வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நக்கல் பண்ணிருக்கு அப்படி. தேசகது எங்க அவ அவர் வருதா போகுதா? தண்ணி போகுது. தண்ணி எடுக்கலாமா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு? நல்லா இருக்குல்ல? ரிவர் ராஃப்டிங் பண்ணடி நீ. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், நீ பண்ணு. அந்த மேலே இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, இருட்டா இருக்கு. ரிசார்ட்டுக்குள்ள போக போறோம். அடப்பாவி, இதுல போணுமா? அதுக்குதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொன்னியா? பேபி என்னடா இப்படி இருக்கு? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. என்னடா ஆடுது? போயிடுவோமா?
பேபி குண்டா எனக்கு பயமா இருக்குப்பா. ஷூட் 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 ஷூட். அந்த தண்ணி சவுண்ட் கேக்குதா? ஜஸ்ட் ஷூட். வாத்தா பேபி பேபி ஆடுறான் பேபி. பைக்ல போக வேண்டியது டபக்குன்னு கட்டாயம் வந்து என்ன பேபி ஆகுறது? ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது, நான் கீழே விழுந்துருவேன். இருக்கேன் ப்ரோ. லொகேஷன் பாரு ப்ரோ. அச்சா லொகேஷன் ப்ரோ. நல்லா இருக்குல்ல? இவர் இவ்வளவு பக்கத்துல இருக்குல்ல. நைஸ். தியாதிக் பானி இது பானி. ஓ நல்லா இருக்கு. நைட் சூப்பரா இருக்கும். இப்பவே செம சில்லுன்னு இருக்கு. நினைச்சு போறப்ப தண்ணி ஃபுல்லா வந்துச்சுன்னா இங்க உள்ள வர முடியாது. அங்கேயே காரை போட்டு நடந்து தான் வரணும்னு நினைக்கிறேன். இல்ல அந்த சைடுல ஏதாவது ரூட் இருக்கும். ஓ மக்களே, ஃபைனலி நம்ம ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். வாவ், இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்ஸ் ஐ மீன் ரிவர் ஃபேஸிங் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ரிவர் இருக்குது அந்த பக்கம், அது அப்புறம் வந்து பார்ப்போம். பட் திஸ் இஸ் அ ரிசார்ட். வாவ். பாப்பாவும் டேடியும் போயிட்டுருக்காங்க. பேக்கை ஜிப்பு க்ளோஸ் பண்ணுறா. தேதர் நீ சீதா 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 चल ஏ அடிச்சுக்காதீங்கடா, போங்கடா. चलो चलो चलो. ஸோ இவர் தான் மனிஷ். இவர் தான் நம்மளுக்கு ரூம் டூர் கொடுக்க போகிறாரு. 202. ஸோ இதான் நம்ம ரூம். என்ட்ரியில் நம்மளோட வாஷ்ரூம் ஆஸ் யூஷுவல் நார்மல். மோனி இங்கே இருக்கேன். அண்ட் இங்கே தான் அடுத்த 3 நாளைக்கு நம்ம தங்க போகிறோம். ஏய் இது என்னதுடா பாத்ரூம்? ஐயோ குளிக்கிறது அப்படியே தெரியுமா? இங்கேருந்து நம்ம போனால் வேறு லெவலில் நம்மளுக்கு ஒரு இங்கே பாருங்க கைஸ். சடன், இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? எங்கடா இருக்கு டோர் இதுக்கு? இருடா, இதை நான் எப்படி பண்ணோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். டிச்சி டடான், நம்ம குட்டி பால்கனி. கிரவுண்ட் ஃப்ளோரே கேட்டுட்டோம், ஏன்னா குழந்தை இருக்கு. எங்கடா இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஐயா எனக்கு அர்ஜென்ட்டா வருது. அது நீ உள்ள போகும்போது அது இதுவாயிரும். அந்த மாதிரி பாத்ரூம் ஐ திங்க் ஸோ. உள்ள போ. ஐயோ ஒவ்வொரு முறையும் இறக்கிட்டு இருக்கணும். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு வந்து ஒரு 2 நாள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு சில்லான ஸ்பாட்டில். ஆனால் இங்கே வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க, கரன்னு டைல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நைட் நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். வெளியே எங்கேயும் போகல. 3 nights இங்கே வந்து ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்தாச்சு, இன்றைக்கி நைட்டு. அதனால் கொஞ்சம் ரொம்ப தூரம் கார் ஓட்டிகிட்டு வந்தங்காட்டி இன்றைக்கி கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். மிச்சம் இருக்கிற 2 நாள் 2-3 பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். ரொம்பலாம் சுத்த வேண்டாம், 2-3 பிளேஸ் மட்டும் பார்க்கலான்னு இருக்கோம். மற்றபடி ரூமுக்கு இங்கே வந்துட்டு சில் பண்ணலான்னு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இங்கே ஒரு ரிவர் வியூ. இதுக்கு வந்து அந்த பக்கம் இருக்குது கார்டன் வியூன்னு சொல்லிட்டு, அது பெருசாக எதுவும் இருக்காது. இங்கே ரிவர் வியூ அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்த வியூ இருக்கும். அங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கீழே இறங்கி போக முடியாது, பட் இஃப் சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் இறங்கி ஓடிடுவேன். வாட் யா யா யா. ஸோ என் பொண்ணு ஜாலியாக விளாண்டுருக்கா இங்கே. தியா क्या இது அஞ்சு? மோனிக்கு ரெண்டு கிஃப்ட். ஒன்று வந்து ஆனிவர்சரி கிஃப்ட், இன்னொன்று வந்து பர்த்டே கிஃப்ட். எஸ், மோனிக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, அதாவது November 30 வந்து பர்த்டே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு வெளியே வந்து தனியாக நாங்கள் 2 பேர் ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் பாப்பா வந்ததுக்கப்புறம் ஸ்டே பண்ணதில்லை. அதனால் அவள் பர்த்டே அன்னைக்கு இந்த மாதிரி வந்து இருக்கலாம், கொஞ்சம் நல்லா டே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இங்கே வந்திருக்கோம். வீட்டு வேலை இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு. ஆனால் அவளுக்கு இங்கே இப்போது
கை ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏமா நீ க்ளவுஸ் கழட்டி ஃபோன் யூஸ் பண்ணோம். ஆனால் கழட்டுனா இங்கே பாரு இந்த மாதிரி ரெட் ஆயிடுது, எனக்கு மூக்கெல்லாம் ரெட் ஆகுது. அதான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஓல்டு மாங்கு வாங்கிட்டு வந்து லபக்கு நின்று போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் பிடிச்சிருக்குன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் நான் இப்போயே சொல்லிடுறேன். இது வந்து மணாலி மால் ரோடில், அதாவது மால் ரோடு அப்படின்னா டவுனு, நம்ம மெயின் டவுனு. அந்த டவுனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர். இங்கே ஏன் 5 கிலோமீட்டர் நான் இங்கே பார்த்துருக்கேன்னா, நான் இதுக்கு முன்னாடி மணாலியில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கே வந்து பக்கா சிட்டிக்குள்ளே ஸ்டே பண்ணேன், அதனால் டிராஃபிக்கு கச்சன்னு இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டிலேருந்து அவுட்டர் சைடு அப்படிங்கிறனால 5 கிலோமீட்டர்னால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இந்த அட்மாஸ்ஃபியர், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பார்க்கிங் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம். ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த வில்லாவோட நல்லா இருக்கு. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடணும், வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து இருக்கலாம். இன்னொன்று இந்த வியூ, ஒரு அருமையான வியூ. சாப்பாடு இன்னும் வந்து பார்க்கல. நான் வந்து சாப்பாடு, அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட், நைட்டு டின்னர் ரெண்டுக்கும் சேர்த்து தான் புக் பண்ணியிருக்கேன் 3 நைட்ஸுக்கு. ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 rupees. அதாவது 3 நாளுக்கு ஸ்டே, ஃபுட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் இஸ் இன்க்ளூடட் இன் திஸ் ப்ரைஸ் ஃபார் 10,000 ஃபார் 2 members. அண்ட் தட் இஸ் ஆல்சோ ரிவர் வியூ ஃபேஸிங். இட்ஸ் அ குட் டீல் ஆக்சுவலி. அதனால தான் இதை நான் அவைல் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மால் ரோடு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, சொந்த வெஹிக்கிள் இருக்குது, சொந்த கார் இருக்குது, சொந்த பைக் இருக்குது அப்படின்னா இங்கே தாராளமாக வரலாம். இதோட பேர் வந்து சிவாலயா காட்டேஜஸ், சிவாலயா ரெசார்ட் அண்ட் காட்டேஜஸ்ன்னு இருக்குது. இஃப் இன்கேஸ் bookings.comல கிடைக்கும், பாருங்கள். Happy birthday to you. கேட்காதுக்குண்டா. Happy birthday to you. நீ இதெல்லாம் பண்ற ஆளே கிடையாது, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? Are you happy bro? இந்த சனி முடிச்சவனுங்க பாட்டு போட்டுட்டு இருக்கானே இங்க, அதுதான் இங்க கடுப்பு. நீ தான் சர்ப்ரைஸ்ல தர மாட்டே, நீ ஏன் சர்ப்ரைஸ்லாம் தர? தருவேன். இன்னைக்கு மோனிக்கு பர்த்டே. இன்னைக்கு நாளைக்கு காலையில் ஆக போகுது, அதனால இப்போவே கேக் கட் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே டு மை ஒய்ஃப். அச்சு மோனி அவ அழுகுறா, நடிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் உண்மையிலே அழுகுறான். கேட்காது அதுல. கிளம்பி ஆயிட்டாங்க. சாப்பிட்டு நான் ப்ரஷ் பண்ணிட்டேன். நான் காலையில் சாப்பிடுவேன். எனக்கு பிடிச்சது ஐநோ தோடா சார் ப்ரஷ் பண்ணுறேன். நான் ப்ரஷ் பண்ணுறேன் பேபி. ஹாப்பி பர்த்டே. இதோட இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் முடியுது. மோனி சர்ப்ரைஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆம் ஆக்சுவலி வெரி ஹாப்பி. நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. இங்கே குளிராக இருக்கு, அதனால தான் மோனி இந்த கரடி மாமா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், செகண்ட் டே பார்ப்போம். பை